அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ் தான் இருக்குது. சரி, பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு, டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து மதுரைக்கு வந்து போயிருந்தோம். நான், அக்கா, அம்மா 3 பேர் தான் வந்து போயிருந்தோம். அதோடு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய தோடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அதையுமே வந்து போட்டுட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து மெயினாகவே வந்து போயிருந்தோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னா, நானும் எங்கள் அக்காவும் இனிமேல் சேர்ந்து தான் வந்து யூடியூப் சேனலை வந்து நடத்த போகிறோம். நானும் வீடியோ போடுவேன், அக்காவுமே வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா நானுமே தனியாக வீடியோ போடும்போது, அக்காவும் தனியாக வந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எங்கள் 2 பேத்துக்குமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தா மெட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து முதலே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து பர்ச்சேசிங்க்கே வந்து போனோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேகு, லஞ்ச் பாக்ஸு, அதோட வாட்ரு கேனு, டிஃபன் பாக்ஸ் இதுதான் வந்து மெயினாகவே வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போனது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான். லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, அடுத்த ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்து சொன்னாங்க. 2 வந்து பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இன்னொரு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், காய் வந்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து ரைஸ் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸை பாருங்கள், இதைத்தான் வந்து நான் சொன்னேன். பார்த்தீங்களா, தனியாக வந்து இருக்குது. இந்த இது ஃபுல்லாக வந்து நம்ம ரைஸ் வச்சுக்கலாம், இதை வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வெரைட்டியாக இருந்துச்சு. எந்த பாக்ஸ் இருக்குன்னே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி டைப் வந்து பிடிக்கல. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இருந்துச்சு. ஸோ அது ஒன்று தான் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்துச்சு. நிறைய வெரைட்டியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்தோன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ திங்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். வாட்டர் கேனுமே பார்த்தீங்கன்னா 300, 200, 250க்கு மேலே தான் வந்துருந்துச்சு. 200 கீழேயே கிடையாது. 250 ரேஞ்சிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. பிளாஸ்டிக் வாட்டர் கேன், சில்வர் வாட்டர் கேனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் சுடுதண்ணி வச்சு ஊற்றி வச்சுருந்தா ஹீட்டாகவே இருக்கிற மாதிரி வாட்டர் கேன் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து சொல்லலாம், அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனந்த மெட்டலில் வந்து பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வாங்குறதுக்காண்டி வந்து ஆஷிபா பேக் தான் வந்து போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருந்துச்சு. ஹேண்ட் பேக் கலெக்ஷன், அது மாதிரி கிட்ஸுக்கு, அது மாதிரி பெரியவங்க ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா பேக் கலெக்ஷனுமே வந்து வச்சுருந்தாங்க. அக்கா பையனுக்கு தான் வந்து பேக்லாம் வந்து வாங்க வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன பையனுக்கு மட்டும் வந்து வாங்கவே இல்லை. சரி, இங்கேயே வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா பேகு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பொம்மை மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் வந்து சூஸ் பண்ணோம். பேக்லாம் வந்து வாங்கி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஹோட்டல் இருந்துச்சு. சரி, கையோட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் வேலையெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போய் சாப்பிட்டாச்சு. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து ரைஸே வாங்க மாட்டேன், ஒயிட் ரைஸே. ஒன்று ரைஸ் வாங்கணும்னா ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவேன். இல்லைன்னா வந்து பரோட்டா, நான் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம், வெளியிலையும் போய் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் டிஃபன் ஐட்டம் தான் வந்து சாப்பிடுவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போனது வந்து ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் வந்து பரோட்டாவே வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பரோட்டாவை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்முட்டி சைடு வந்து போனோம். தேர்முட்டியில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரசப்பூண்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம், அடுத்து பக்ரீத் வேறு வருதா, சரி அதுக்குமே வந்து இஞ்சி பூண்டுலாம் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து வாங்கி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பழக்கடை இருந்துச்சு. சரி, பழக்கடையிலையும் வந்து பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாதுளப்பழம், ஆப்பிள் பழம், அடுத்து திராட்சை பழம் இது 3யுமே வந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நகை கடைக்கு தான் வந்து போக போகிறோம். நகைக்கடைக்கு பஜாருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று பார்த்தேன். அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. சின்ன பார்த்தீங்கன்னா பாத்திரம், அது மாதிரி நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த சுட்டி ஜாமான்லாம் வச்சு விளையாடும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு விளையாட முடியாது.
பிள்ளைகளுக்கு தான் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அதையுமே வந்து பார்த்துட்டு அடுத்து நகை கடைக்குமே வந்து வந்தாச்சு. என்னோட தோடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அத போட்டுட்டு வந்து சின்ன தோடு வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா, காது வந்து ரொம்ப ஓட்டை வந்து பெருசாயிருச்சு. ஏன்னா காலேஜ் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தோடெல்லாம் போட்டு ஓட்டை வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ வந்து எனக்கு 2 கிராமுக்கு மேல ஒரு 3 கிராமுக்கு மேல வந்து தோடு எனக்கு வந்து போட முடியாது. 3 கிராம் தோடு போட்டாலே காது இழுத்த மாதிரி தெரியும். ஸோ நான் வந்து சின்ன தோடா தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அத வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வளையம் டைப்ல வந்து வாங்கி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தேன். வேற 2 1/2 கிராம் 2 கிராமுக்கு வந்து தோடு பார்த்தோம்னா, ரொம்ப பேபி தோடு மாரி சின்னதா இருக்கு. இல்லாட்டி கேஸ்டிங் டைப்லயுமே வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாடல வந்து இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த தோட வந்து வாங்கியிருந்தேன். இந்த தோடு போட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, காதுக்குமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிறதுமே வந்து தெரியல. லைட் வெயிட்டா சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த தோடவே வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். 2 கிராமுக்குமே வந்து வேற வேற மாடலுமே வந்து சூப்பரா வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஒண்ணு போட்ட மாடலா இருக்கு. இல்லாட்டி ரொம்ப பொடிசா இருக்கு தோடு. இல்லாட்டி அந்த தோடோட இது ஃப்ரண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா என்னோட பேக் சைடே வந்துரும் போல. அந்த அளவு பார்த்தீங்கன்னா தோடு ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ இந்த தோடவே வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அரிசி கடைக்குமே வந்து வந்தாச்சு. பிரியாணி அரிசியுமே வந்து வாங்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா வடை, அடுத்து கரும் ஜூஸுமே வந்து குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ரொம்ப டயர்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேகு, டிஃபனு, அடுத்து நகைக்கடை இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சது பார்த்தீங்கன்னா சரியான டயர்டு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருந்தோம். என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அக்காவோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு பார்த்தீங்கன்னா, சில்வர் டிஃபன் பாக்ஸே வந்து வாங்கியாச்சு. ஏன்னா, அவன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு உடைச்சிரும். இந்த சில்வர் தான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து சில்வர் பாக்ஸ்னா வந்து எங்கிட்டு தூக்கி போட்டாலும் சரி, லஞ்ச் பேக்கை வச்சு இப்படி தட்டுனாலும் சரி உடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த மாதிரியே வந்து வாங்கியாச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா, மேலே ஒண்ணு வச்சிருக்காங்க. மேலே வந்து ஒரு மூடி மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம காய் வைக்கிறதுக்கு தனியா வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ரைஸ் வைக்கலாம். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பூனும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில்வரில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃபுல்லாமே வந்து வாட்டர் கேன் வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வீட்டிலே எல்லாருமே வந்து சில்வரில் வந்து வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதனால சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் கேனுமே வந்து வாங்கியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 200, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 250 சம்திங் வந்து இருந்துச்சு. இது வந்து அக்காவோட சின்ன பையனுக்கு 195 தான். இந்த பாக்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாக்ஸை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து சப்பாத்தி, ரோல் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டோம்னா இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்காவோட சின்ன பையன் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் அதிகமாக வந்து சாப்பிடும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து குட்டியாக பாக்ஸ் எடுத்துருந்தாங்க. வேறு நிறையாவும் வந்து வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், கிரையான்ஸு, ஷார்ப்னரு, அடுத்து பென்சில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அடுத்து பென்சில் பாக்ஸ், இந்த ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18-20 ருபீஸ் சம்திங் தான் இருந்துச்சு. ஆனந்த மெட்டலில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாகவே இருக்கும். இந்த பவுச் வந்து கிரையான்ஸ் வைக்கிறதுக்காண்டி வந்து வாங்கினது. ஏன்னா சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா இந்த கிரையான்ஸும் சரி, கலர் பென்சிலும் சரி அங்கிட்டு இங்கிட்டு போட்டுருவாங்க. அதனால பவுச் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பவுச்லாம் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் தான். பாக்ஸுமே வந்து குட்டி குட்டியாக தான் எடுத்திருந்தோம். ஏன்னா எவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி சின்ன பிள்ளை வந்து டக்குனுமே தொலைச்சிருவாங்க. அது மாதிரி வந்து உடச்சி போட்டு டக்குன்னு திருப்பியுமே வந்து வாங்கி கேட்பாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையலுக்கு வந்து சின்னதாக வாங்கியிருக்கு. அவங்க வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அடுத்த தடவை வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா பாப்பா வந்து இப்போ வந்து ஃபீடிங் பாட்டில்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டம்ளரில் தான் வந்து குடிப்பாங்க. ஸோ வெளியில் எங்கேயுமே போனாலுமே பார்த்தீங்கன்னா பால் டப்பாவில் கொடுத்தோம்னா வந்து அதை குடிக்க மாட்டேன்றாங்க. கிளாஸில் மாதிரியே தான் கேட்குறாங்க. இந்த இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து நான் பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 206 ருபீஸ் தான். நம்ம இப்போ வெதுன்னு வந்து பால் வந்து ஊற்றிட்டோம்னா அந்த சில்வர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் வந்து ஊற்றுனோம்னா அந்த சில்வரை எடுத்துகிட்டு ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம். லீக்கேஜ் எதுவுமே வந்து இல்லை. நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட குட்டி பையனுக்கு தான். பேக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 650 தான். இதோட வாட்டர் ப்ரூஃப் தான். தண்ணிலாம் வந்து உள்ளே இறங்காது. நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியாகவுமே இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து அக்காவோட சின்ன பையனுக்குமே வந்து வாங்கியிருந்தேன்.
வாங்கியிருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்குமே வந்து வாங்கியிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். மழையெல்லாம் பேஞ்சா வந்து உள்ளலாம் வந்து தண்ணி இறங்காது. அது மாதிரி அவங்க சிந்துனாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே சிந்துனாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த வெளியில் இருக்க நூல் வந்து எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்காது. இது வந்து வாட்டர் ப்ரூஃபோட தான் வந்து 2மே வந்து வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்தந்த திங்ஸ்லாம் வந்து அன்னைக்கு வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து பர்ச்சேசிங்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.